அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா தங்கண்ணன் அப்படின்றவரோட ஃபேமிலி எப்படி மேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தங்கண்ணன் அப்படின்றவரை நம்ம சர்ச் பண்ணுறோம். நான் ஏற்கனவே மேப் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சிலம்பரசி வெங்கடேஷ் அப்படின்னு அவங்க 2 மகனை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அன்மேப் பண்ணிவிட்டு எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்றது நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தங்கண்ணன் ஃபஸ்ட்டு மேப் பண்ணுறோம். அதுக்கு அவருடைய அசம்பிளி கான்ஸ்டியூஷன் நம்பர் அரூர் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் அவருடைய பார்ட் நம்பர் 181 செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் அந்த பார்ட் நம்பர், அதாவது 2002 அவருடைய பார்ட் நம்பரில் சீரியல் நம்பர் என்ன 58 அதை போட்டேன். பேர் பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்குது. சப்மிட் கொடுத்துட்டேன். ரெக்கார்டு சேவ் ஆகிடுச்சு. இப்போ தங்கண்ணன் அடிச்சிங்கன்னா அது பாரு மேப் ஆகிடுச்சு, க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ அதில் ஆட் ப்ரோஜினி அவங்களோட சந்ததியை ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த தங்கண்ணன்றவருடைய மகள் பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடியை நம்ம சர்ச் பண்ணுறேன். ஓட்டர் ஐடி நம்மக்கிட்ட அந்த லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே இருக்கும். ஸோ அதை என்ட்ரி பண்ணோடனே சப்மிட் கொடுக்குறேன். சிலம்பரசி தங்கண்ணன் வந்துடுச்சு. அவங்க என்ன உறவுன்னு கேட்குறாங்க, டாட்டர். ஆட் கொடுத்துட்டிங்கன்னா கீழே பாருங்கள், வியூ எடிட் ப்ராஜனி ஆட் ஆகிடுச்சு. அதில் ஒரு ப்ராஜனி ஆட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து மறுபடியும் இன்னொரு ப்ராஜனி, அதாவது இன்னொரு சந்ததி, அவங்க மகனை ஆட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்லேயே அவங்க மகனுடைய ஓட்டர் ஐடி இருக்கும், எபிக் நம்பர். அந்த எபிக் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா, சன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வியூ ரெண்டு பேருமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ செல்ஃப் ப்ராஜனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது அவர் வெங்கடேஷன்றவர் தந்தையை எப்படி மேப் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வெங்கடேஷன் போட்டேன். இப்போ அங்கே போயிட்டு அதேமாதிரி அவங்க அப்பாவோட தொகுதி நம்பர், ஏசி நம்பர் டைப் பண்ணுறோம். அரூர். அந்த எஸ்ஐஆர், பழைய எஸ்ஐஆர், அதாவது பழைய பார்ட் நம்பர் 181 செலக்ட் பண்ணுறேன். 2002 லிஸ்ட்டில் இருக்கிற பார்ட் நம்பர் 181, அதில் இருக்க சீரியல் நம்பர் 58 போட்டு, இவர் என்ன தங்கண்ணனுக்கு இவர் என்னன்னு கேட்குறோம், சன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா ப்ராஜனியை ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வெங்கடேஷ்ன்றவரை பார்த்திங்கன்னா அது க்ரீனாக மாறி இருக்கும். நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவர் அவரை மேப் பண்ணிவிட்டு அவங்களுடைய சந்ததியில் ஆட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற அந்த லிங்கை செலக்ட் பண்ணுங்கள். 40 வயசு கம்மியாக இருக்கிற எல்லாரோட டீட்டெயிலும் இருக்கும் இல்லைங்களா, அதிலிருந்து அவங்க அப்பாவை வச்சு மேப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற செல்ஃப் ப்ராஜனி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ செல்ஃப் ப்ராஜனியில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேப் பண்ணது எல்லாமே காமிக்கும். ஏற்கனவே நீங்கள் மேப் பண்ணிட்டீங்க, திருப்பியும் மேலேயும் கீழேயும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல பண்ணால் போதும். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ரெக்கார்டட் அந்த டேட்டா ஏற்கனவே ப்ராஜனி ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ற டீட்டெயிலாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். சும்மா இன்னொரு முறை ட்ரை பண்ணுறேன். பண்ணால் பாருங்கள், கீழே ஆல்ரெடி ஆடட்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? நன்றி.